பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றும் அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு அறிவிக்க போறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் நடி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த இடம் அசைய தெய்வ ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக தெய்வ சமூகத்துல விண்ணப்பிக்கிறேன். அது மாத்திரமல்ல டாடி, கேட்கிற யாவருடைய இருதயங்களுக்கும் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீங்க அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்துரைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகச்சு எங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்க இதுல ஒன்றுல முற்றிலும் தாழ்த்துக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனம் தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா, நீ தேவனுடைய சுதந்திரம். அதாவது நம்ம யாவருமே தேவனாகிய கர்த்தருடைய சுதந்திரம். இஸ்ரவேலரா இருக்கிற நம்மள அவர் விட்டே கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துல ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்குள்ள சில சிக்ஷைகள் இருக்குமே தவிர, சில இடங்கள்ல பாருங்க சத்துருடைய கையில நம்மள அவ்வளவு ஈஸியா ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மள நிறைய காரியத்துல நிறைய ஆலோசனை கொடுக்க வைப்பாங்க. யாரையாவது வச்சாது இல்ல ஸ்ட்ரெயிட்டா வசனத்தோட இசப்பா நம்ம கூட பேசுவாங்க. இல்ல டிவியில பார்க்கும்போது அப்படி ஏதாவது ஒரு வார்த்தைனால நம்ம கூட கர்த்தர் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம், அந்த உணர்வே இருக்காது நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கிறது இல்லை. எப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த அந்த நாட்கள்ல நம்மளுக்கு அது தோணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நம்மளுக்கு தோணும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இயல்பான ஒன்று. போக போக என்ன ஆயிரும்னா, அந்த அந்த அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருப்பாங்க. பின் நாட்கள்ல பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியா மாற்றப்பட்டதா மாறிடும். அதுதான். அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, உணர்வுங்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கு. ஒரு மனுஷனாகவோ, ஒரு மனுஷியாகவோ இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிறைய காரியங்கள கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதே என்ன ஆகும்னா, உடனே நம்மளுக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவி வேணும். நம்ம உணர்வுள்ள இருதயம் இருந்தா மட்டும்தான் அதை யோசிக்க முடியும். உணர்வுள்ள இருதயம் இல்ல என்னதானான்னு சொல்லி கேட்கிறோம். நாங்க ஆனா கேட்கிறோம். ஆனா கண்டிப்பா நிறைய பேர் கேட்போம். ஏசப்பா சொல்லிட்டா கண்டிப்பா கேட்போம். ஆனா இதுக்குதான் கர்த்தர் சொல்ற, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்றோம், எல்லா சத்தியத்தையுமே நம்ம கேட்கிறோம். ஆனா அது நம்முடைய காதுகளுக்குள்ள போகுதா? நம்முடைய சரீரத்துக்கு உயிர்ப்பிக்கிறதா? நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கிறதா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவருடைய சுதந்திரமா மாற்றப்பட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கிட்ட இருக்க குறைகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண்மூடித்தனமா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒவ்வொரு சத்தியத்தை நம்ம கேட்போம். ஆனா நான் அந்த கேட்கும் போதே அந்த உணர்வுள்ள இருதயம் ஊற்றப்படும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்குகள் களைந்து போடப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆனா உடனே சிலருடைய வாழ்க்கையில எப்படின்னா, நம்மளை பத்தி தெரியாது. உடனே சட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையாவது உடனே என்ன பண்ணிடுவோம், சுட்டி காண்பிச்சிரும். இன்னைக்கு நீ இப்படிதான் இருந்த, நீங்க இப்படிதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், வாய் கூசாம நம்ம என்ன செஞ்சிடறோம், உடனே அவங்க மேல சுட்டி காண்பிக்க ஆரம்பித்து விடுகிறோம். இதுதான் சுயநலம். ஹல்லேலூயா. அப்ப இதையும் கர்த்தர் என்ன செய்றாரு, வெறுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சுயநலம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது. ஜென்மஸ் பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, நம்மள நாமளே ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில எதுல குறை இருக்கு, எதுல தப்பு இருக்கு, எதுல நான் விழுந்து போயிருக்கிறேன், எந்த இடத்துல நான் இன்னும் என்னால ஜெயிக்க முடியல, ஏன் கர்த்தரோடு இன்னும் இவ்வளவு காலம் நான் உறவாடுகிறேன், ஏன் இன்னும் நான் அவருடைய பிள்ளையா சுதந்திரிக்கப்பட முடியல, ஏன் இன்னும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண காரியத்தை என்னால சுதந்திரிக்க முடியல. ஹல்லேலூயா. ஏன் நான் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என்ன அன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்குனாங்களே, இன்னைக்கு ஏன் நான் விடுதலை இல்ல. ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இல்லைன்னு அர்த்தம். நான் யாரையும் சுட்டி காண்பிக்கல. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் இன்னைக்கு அதுதான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், உணர்வுள்ள இருதயம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு மனுஷிக்குள்ளேயோ கண்டிப்பா வேணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம மாற்றப்பட்டுருவோம். நிச்சயமா மாற்றப்பட்டுருவோம். நீங்க எவ்வளவு பெரிய பாவக்காரைகளா நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம்.
இல்ல இயேசுப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையுமே நான் இப்ப நம்மகிட்ட என்கிட்ட இந்த தப்பு இருக்கு. நான் அந்த பாவத்துல இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள அந்த உணர்வு ஊற்றப்படும் போதுதான், அ அந்த உணர்வ வச்சு நம்ம என்ன செய்றோம், தேவ சமூகத்துல போய் நிற்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நிக்கும்போது நம்மள அறியாமலே பாத்தீங்கன்னா, தார தாரையா கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். அது எங்க இருந்து தான் வருமோ தெரியாது. அவ்ளோ கண்ணீர் ஊற்றப்படும். ஆனா அந்த கண்ணீர் ஊற்ற ஊற்றவே உங்களுடைய கரைகள் எல்லாம் என்ன செய்றோம்? அகற்றப்பட்டு கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா! அதுதான் அப்ப கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு கண்ணீரோடு தேவ சமூகத்துல நிக்கும்போது, நிச்சயமா அவருடைய சுதந்திரவாளியா நம்ம மாற்றப்படுறோம். ஹல்லேலூயா! அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகளா, மகனா நம்ம மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா! அப்பா ஸ்தோத்திரம் டாடி. அதனால தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீயும் நானும் அப்படியே சுதந்திரவாளியா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நீதிமானாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அழகா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்றோம்? ஏசப்பா கிட்ட அறிக்கை பண்றோம். இன்னைக்கு எனக்கு இவ்ளோ காரியம் இருக்குப்பா, இவ்ளோ தேவை இருக்குப்பா. இல்ல நாளைக்கு நான் இந்த வீட்ட கட்டணும். இல்ல நான் நாளைக்கு இந்த இடத்த வாங்கணும். இல்ல நாளைக்கு என்னுடைய படிப்புக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்க. இல்ல நாளைக்கு நான் இன்டர்வியூ போணும். இப்படி நெறைய காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், மனுஷர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும்? ஏதாவது ஒன்று இருக்கும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்ன சமைக்கணும்? இல்ல நாளைக்கு எங்க போணும்? இப்படி ஏதாவது பிள்ளைங்களுக்கு பாருங்க, நாளைக்கு காலேஜ் போணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும், நாளைக்கு என்ன படிக்கணும்? அப்படி ஏதாவது ஒண்ணு என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனிதர்களாகிய நம்மளுக்குள்ள கண்டிப்பா அது ஓடும். ஹல்லேலூயா! அப்ப ஸ்தோத்திரம் நிறைய. ஆனா சில காரியங்கள் கடினமாக இருக்கும். ஆனா என்ன செய்வோம்? நாம சுமந்து கொண்டே இருப்போம். நாம சுமக்க 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 கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சுமைய வாங்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா! ஆனா இந்த காரியம் ரொம்பவும் கடினமான காரியம். நான் சொல்லுவேன் தேவனுடைய நாமத்தை கொண்டு, அப்பா ஸ்தோத்திரம் டாடி. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, நீங்க அத முழுசா சுமக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காக இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள சுமக்கிற வரைக்கும் மாம்ச பலன் இருக்கும். அந்த மாம்ச பலன் குஞ்சி போகும்போது, வற்றி போகும்போது, அதற்கு பிற்பாடுதான் கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மளுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தேவைகள் வேணும், ஒரு தேவைகள் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்களை சார்ந்து ஓடுகிறவர்களா இருக்கிறோம். ஒரு குழந்தை இல்ல, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மருத்துவர்களை நாடி ஓடுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்ப ஸ்தோத்திரம் டாடி. அப்படி ஒவ்வொருத்தரையா நாடி 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 என்ன செய்யறோம்? பணத்தை ஒரு பக்கம் வீண் விரயமா செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்முடைய சரீரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சரீரங்கள் ஓடுறது மட்டுமா? நம்முடைய மைண்ட், சிந்தை, இருதயம் எல்லாமே என்ன செய்யற? தளர்ந்து போயிரும். ஹல்லேலூயா! இவ்ளோ செலவு பண்ணி இன்னுமே எனக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. இன்னுமே இவ்ளோ மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தாச்சு. இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் நடக்கவேறல. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இவ்ளோ ஒரு பயங்கர ஏழ்மையா இருப்பாங்க. ஆனா பாருங்க, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்ப அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களுக்குரிய காரியங்கள் என்னால இதை சுதந்திரிக்க முடியலையே. அப்போ நீங்க என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துல ஊற்றி விட்டு அண்ணாள் அம்மாவை பாருங்க. தனக்கு குழந்தை இல்ல அப்படின்னோடனே ஆலயத்துல போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கண்ணீரை, அதாவது அவங்களுடைய இருதயத்துல இருக்கிறத ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆசாரியர் சொல்லுவார், அந்த ஏலியே அவர் சொல்லுவாரு, என்ன நீ குடித்து வெறித்து கொண்டிருக்கிறாயா? ஆனா எதையுமே அசட்டை பண்ணமா, எதையுமே கேட்க மாட்டாங்க. யாரு பேசுறதும் அந்த நேரத்துல காதுக்குள்ள போகாது. முழு இருதயத்தை என்ன செய்யறோம்? நம்ம ஆலயத்துல ஊற்றுகிறவர்களா இருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, நான் எனக்கு 4 பக்கமும் பயங்கரமான லாக். தேற்றுவார் இல்ல, ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல. அவ்வளோ ஊழியர்கள் எங்க பக்கம் இருப்பாங்க ஒரு காலத்துல. நம்முடைய வாழ்க்கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது,
எல்லாரும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஓடி போயிருவாங்க. அது எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடந்துச்சு. ஊழியர்கள் ஓடி போயிருவாங்க. உண்மையா சொல்லுவேன். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஊழியர்களுமே நம்பாதீங்க. ஹல்லேலூயா. தேவனை மட்டும் நம்பி பாருங்க. அப்பதான் அங்க விடுதலை உண்டாகும். உறவுகள் ஓடி போயிருவாங்க. எல்லாரும் சுற்றிலும் இருக்கிறவங்களும் ஓடி போயிரு. ஆலயத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளை பார்க்கும்போது ஒரு பகைரனை பாக்குறது போன்று இருக்கும். அப்படிதான் என்ன இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா அந்த நேரத்துல எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில மனிதர்கள் கைவிட்டுருவாங்க, பணம் கைவிட்டுரும், ஒரு கூட இருக்கிற அப்பா அம்மா கிறிஸ்தவரை எல்லாரும் வேற வேற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் என்ன செய்வாரு, நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா? கணவனால கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? மனைவிகள்னால கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? இல்ல குழந்தை இல்ல அது நிமித்தம் கணவன் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல நாளைக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு அதுல என்னால மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல மந்திர வல்லமைகளுக்குள்ள கட்டப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? இல்ல படிப்பு என்னால அடுத்த கட்டத்துக்கு படிக்க முடியலையே அப்படின்னு சொல்ற அந்த வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் விட்டு விலகின பிறகு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஜீரோவா நிக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற அந்த ஜீரோவா இருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்னா அப்படியே நம்ம கூட வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை தேற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க போய் யாரையாவது ஜஸ்ட் ஒரு அன்பா ஒரு வார்த்தை பேசுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஏங்கலாம். ஆனா கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆனா அப்பதான் என்ன செய்வோம், அப்பா தேவனாகிய கர்த்தரை நம்ம தேட ஆரம்பிப்போம். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். அதாவது நான் தேடுறேங்கிறத விட கர்த்தர் என் கூட என்ன தெரிந்தெடுத்து என் கூடவே வந்து என்ன நடத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே சொல்றேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் கூட கர்த்தரை தேடல. அவரே என்னோட வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட பேச ஆரம்பிப்பார். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பேசுவாங்க ஏசப்பா. அவ்வளோ அழகா தேற்ற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆலயத்துல போய் தான் என்னுடைய கண்ணீரை நான் ஊற்ற ஆரம்பித்தேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது அந்த நாட்கள்ல. இப்பவுமே தெரியாது. இப்பவுமே கர்த்தர் தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா வெறும் கண்ணீர் மட்டும்தான் என்னுடைய கண்கள்ல வரும். ஆனா என்னுடைய ஆலயத்துல உட்கார்ந்து தேவனாகிய கர்த்தர் வெறும் என்னுடைய ஆல்டர்ல போய் உட்கார்ந்து கண்ணீரை மாத்திரம் தான் ஊற்ற வைத்திருந்தார். அண்ணாலம்மா என்ன செஞ்சாங்களோ சேம் அதே என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த ஊற்ற ஒரு வாரம் இருக்கும். 3வது நாளே கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. 3வது நாளே தேவனாகிய கர்த்தர் மிரக்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. பெருமைக்காக அல்ல, இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தகுதி இல்லாம யாருமே என்ன நேசிக்க இல்ல, ஆனா இன்னும் நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நடக்காது. அப்ப முழு இருதயத்தை கர்த்தர் மேல ஊற்ற ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும், கர்த்தர் நம்ம கூட வந்து நம்முடைய சுமையை சுமக்கிறவராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு அந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் அது பயங்கரமா நடத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே சொல்வேன் தேவனுடைய நாமத்தை கொண்டு. அப்ப என்ன நடத்துற தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்ம யாவருக்குமே ஜீவனுள்ள தகப்பன். அண்ட சராசரங்களையும் படைத்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒருவர் மட்டும்தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம்ம அவரை நம்ம தொழுது கொள்ளுகிறோமோ யாவருக்குமே என்ன செய்றாரு, அவர் உயிருள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணுமே இல்ல, நம்முடைய சரீரம் செத்து போச்சு, உயிர் இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லாதது போன்று நம்ம என்ன செய்வோம், நடந்து கொண்டு இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார், நம்ம சுமக்க ஆரம்பிப்பாங்க. அவருடைய உள்ளங்கைகள்ல ஏந்தி கொள்ள ஆரம்பிப்பாங்க. மகனே மகளே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உலகம் கைவிட்டுரும், உறவுகள் கைவிட்டுருவாங்க, மருத்துவம் கைவிட்டுரும், பணம் கைவிட்டுரும், உங்களை அன்பா நேசிக்கிறவங்க கைவிட்டுருவாங்க, உங்களோட நல்ல தோழியா நெருக்கமா இருப்பாங்க அவங்க கைவிட்டுருவாங்க, எல்லாருமே கைவிட்டுருவாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் அந்த அப்பதான் என்ன செய்வாரு, நம்ம கூட வந்து நிப்பாரு. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு தேய்ச்சரவாளா இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நீ என்னுடைய மகளா வர ரெடியா இருக்கிறியா? நம்ம வழியே இருக்காது. என்ன செய்வோம், அந்த நேரத்துல அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்ட உடனே நம்முடைய சரீரங்கள் அப்படியே உயிர்ப்பிக்கப்படும். அப்படி பலன் எப்படி வரும்னே தெரியாது, அப்படி ஒரு பலத்தின் ஆவியை ஊற்றுவார்.
ஹalleluya. அப்படிதான் என்ன என் தேவனாகிய கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். ஹalleluya. அப்படி ஒவ்வொரு நாள் அவர் கொடுக்கிற பலன் பாத்தீங்கன்னா பகிரங்கமாக இருக்கும். அந்த பலத்துக்குள்ள நடத்தி நடத்தி ஒவ்வொரு காரியங்களையும் வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் ஏ டு ஜெட் முதல் அக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருவார், சொல்லி கொடுத்துருவார். அதே சமயத்துல பழக்கவும் படுத்துவாங்க. மரண பரியந்தம் வரைக்கும் பழக்கப்படுத்தினாங்க. ஹalleluya. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன செய்றோம், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்ம நினைக்கிறோம், நான் வந்து இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நான் என்ன செய்யறேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனாலும் எங்க இருதயத்துல என்ன செய்யுது, சில நேரத்துல ஒரு கலக்கம் இருக்கு. நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அந்த கலக்கம் வரவே வராது. அப்படி எப்படின்னா ஒரு அசால்ட்டா நம்ம பேசுவோம், அதை இயேசுவ பாத்துக்குவாங்க. ஹalleluya. அதாவது எப்படின்னா ஒரு குருட்டாட்டமான நம்பிக்கை இருக்கும் கர்த்தர் மேல. எவ்வளோ பெரிய சுமையா இருக்கும். சிலர்லாம் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் தருவாய் வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர், என்ன நான் ஒண்ணுமே இல்லாம எல்லாம் விட்டு விலகின சமயத்துல கூட வந்த என் கர்த்தர், என் தகப்பன் என்ன கைவிட மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். ஹalleluya. அதே போல என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைவிடாதபடி அவ்வளோ லட்சத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஹalleluya. இதுதான் மிரக்கல். ஹalleluya. அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமாமா, முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட எல்லாத்தையும் ஊற்றணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்பமா கிறிஸ்தத்துல நீதிமான் அவர் தள்ளவே மாட்டார். நீ அவருடைய ஜனமா மாற்றப்பட்டுட்ட, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னு சொல்லி கர்த்தர் நம்மள என்ன செஞ்சுட்டாங்க, தெரிந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டாங்க. ஹalleluya. அப்ப நம்ம சுமைகளை என்ன செய்றோம், அவர் மேல இறக்கி வைக்காதபடி நாமளே சுமந்து கொண்டிருக்கிறோம். நாம சுமக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை காணவே முடியாது. அதே சமயத்துல என்ன என்ன இருக்கும்னா, நான் ஏசப்பட்ட ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இருமனமா இருக்கும். ஊற்றிருப்போம், ஆனாலும் இருதயம் யோசிக்கும். ஹalleluya. அப்படி யோசிச்சாலும் தாமதிக்கும். அப்படி யோசிக்கும் கர்த்தர் நம்மளுக்கு அழகா வாக்கு பண்ணிருவாங்க, நான் என்ன செய்யறேன் மகனே மகளே, நான் உனக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுப்பேன், உனக்காக நான் திறப்புல நிற்பேன், உனக்காக அப்பா அம்மா கிறிஸ்தத்துல பரிந்துரைக்கிறவரா இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா யுத்தங்களை மேற்கொள்ளுகிற தகப்பனா நான் உன்னோடு கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அழகா வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாங்க. நம்மளோட பேசி இருப்பாங்க, யாரையாவது வச்சு பேசி இருப்பாங்க, இல்ல வேதத்தோடு பேசி இருப்பாங்க, இல்ல உங்களையே வைத்து என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஹalleluya. அப்படி பேசு தருவாயில என்ன செய்யறோம், நம்ம அதை கேட்டுட்டு கொஞ்சம் உடனே கேட்கிறோம், அதுக்கு 2 நாள் கழிச்சு அது கேளாதவர்களை போல மறுபடியும் என்ன செய்யறோம், போய் நிற்கிறோம். ஹalleluya. இதுதான் மனுஷ சுபாவம், இதுதான் நம்முடைய மனுஷீக எண்ணங்கள். நம்மளுக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும். ஆனா இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம முழுமையாக சுதந்திரிக்க முடியாது. ஹalleluya. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லையா, ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆனா அந்த அம்மாவுக்கு என்னன்னா, வேற பக்கம் போனா எனக்கு லாங்கா இருக்குது, நான் வீட்டுல குழந்தை இருக்குது, பிள்ளை இருக்குது, நான் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ விரும்புகிறதை நான் உனக்கு செய்வேன், உன் எல்லையை நான் மாற்ற மாட்டேன். நிச்சயமாகவே அந்த அம்மா அப்படி இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சும்மா சாதாரணமா தேடுறவங்க தான் ஒரு நாட்கள்ல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை அவங்கள உயிர்ப்பிச்சுச்சு. கர்த்தர் கொஞ்சம் அவங்க சுமக்க சுமக்க என்ன ஆச்சுன்னா நாட்கள் தள்ளி போடப்பட்டது. அப்புறம் என்ன மறுபடியும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நீ என்னைக்கு இறக்கி வைக்கிறியோ மகளே, முழுமையா நீ இறக்கி வச்சு கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு சொல்லி உன்னுடைய இருதயம் பேசப்படுதோ அன்னைக்குதான் என்ன செய்வாரு, நான் அதை சுமந்து கொள்வேன்னு சொன்னாங்க. உண்மையாவே அதுக்கப்புறம் அந்த தாயார் என்ன பண்ணாங்கன்னா அதை தேவ சமூகத்துல ஊற்றிட்டு விட்டுட்டாங்க.
கர்த்தர் சொன்ன காரியத்தை அந்த எல்லையில நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஹalleluya. இதே போலதான் நம்ம கர்த்தரிடத்துல ஊற்றிட்டோன்னு சொல்றோம். ஆனா இருதயம் உள்ள என்ன செய்து துடிக்குது. இல்ல எப்படி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறவர்களா இருக்கிறோம். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறவர்களா இருக்கிறோம். உனக்கு தண்ணி அப்பா சிலர் பாத்தீங்கன்னா திருமண காரியத்துக்கு இன்னும் கணவன் மணவாளன் கிடைக்கல, மணவாட்டி கிடைக்கலன்னு சொல்லி என்ன செய்யறோம், அங்கலாய்க்கிறோம். நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணி உங்களை தேவ சமூகத்துல முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு என்ன இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவனகை கர்த்தருக்கு எனக்கு ஏற்ற மணவாளனையோ மணவாட்டியோ நிச்சயமாகவே கொடுக்க முடியுங்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா எந்த வேலையில கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுக்கடையில நிறைய பேர் நம்மள தூற்றுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன சின்ன காதுல நம்ம வாங்கிக்காதபடி எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எல்லாவற்றையும் நாமளே சுமந்து கொண்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியல, இறக்கி வைக்க முடியறது இல்ல. அப்ப எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில முழுமையா நம்மள கரத்துல தூக்கி எடுப்பாங்க? ஹல்லேலூயா. அதனால தயவு செஞ்சு எனது அருமையான மகனே மகளே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற என்ன செய்யுங்க, என்ன காரியமா இருந்தாலும் சரி, பாவ கரைகளா இருக்கா ஏசப்பட்ட ஒப்பு கொடுங்க. சிலருக்கு மொபைல பார்க்காம இருக்கவே முடியாது, சிலருக்கு தொலைக்காட்சியில சீரியலை பார்க்காம இருக்கவே முடியாது. கர்த்தரிடத்துல சரண்டர் பண்ணுங்க. ஏசப்பா இது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது, பின் தொடர்ந்துட்டே இருக்கு, இதை என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து போடுங்க. அதுக்கும் நான் தான் சாட்சி என்னுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நீங்க எடுத்து போடுங்க. என்னால இதை என்ன செய்ய முடியல, ஹேண்டில் பண்ண முடியல, இதுல இருந்து என்னால மேற்கொள்ள முடியல, வெளியே வர முடியல சொல்லி பாருங்க. வாயளவு சொன்னீங்கன்னா நடக்காது. உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தர் மேல என்ன செய்யணும், அந்த பாரத்தை ஊற்றணும். ஹல்லேலூயா. உங்க அட்டி ஆழத்துல இருந்து ஊற்றணும். ஆவிக்குரிய அந்த ஆழத்துக்குள்ள இருந்துதான் கர்த்தர் நம்மள என்ன செய்றார், தெரிந்தெடுக்கிறார். அப்படி நம்ம ஊற்றும் போது நிச்சயம் என்ன செய்வாங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில செய்ய அந்த நினைவே வராது, அதை பார்க்கவே முடியாது. அடுத்த நாள் என்ன, அன்னைக்கே கர்த்தர் தகர்த்து போட்டுருவார் அந்த எண்ணங்கள் எல்லாம். இதுதான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல நம்ம ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றும் போதுதான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை சுமந்து கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறாங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கான திட்டங்களை கர்த்தர் அறிவிக்க முடியும். உங்களுக்கான காரியங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல கர்த்தரால அப்பதான் அதை செய்ய முடியும், முழுமையடைய பண்ண முடியும். ஆனால் எனது அருமையான பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தரிடத்துல என்ன செய்யுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை முழுமையாக அர்ப்பணிக்க பழகுங்க. இன்னைக்கு ஒரு ஊருக்கு போறீங்களா, சொல்லுங்க ஏசப்பா இன்னைக்கு நாங்க இந்த எல்லைகளுக்குள்ள போறோம், நீங்க எங்க கூட வாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்களா, ஏசப்பா இன்னைக்கு நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம், எங்க கூட வாங்க, எங்களுக்கான சூஸ் பண்ணி கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம தேறினவர்களாய் மாற்றப்பட்டுருவோம். உங்களுக்கு ஆலோசனையே அதுக்கப்புறம் தேவை இருக்காது. ஹல்லேலூயா. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னா, நீங்க சுமக்காதபடி எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல உங்களை ஊற்றும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, அவங்க மேல இருக்கிற பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருவாரு. உங்களுக்கான காரியங்கள் யாவற்றையும் செய்து முடித்து கொடுத்து விடுவார். அவர் நீதிமான். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேடுறோமோ இல்லையோ, ஆனா நீ தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளையாவே இருந்தாயானாலும் நிச்சயம் என்ன செய்யறது, அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அன்று ஆபிரகாம நடத்தின தேவன் தான் இன்று நம்மள என்ன செய்றாங்க, நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கால் சருங்கி விழாதபடி, உன் பாதம் கல்லில் இடறி விழாதபடி என்ன செய்யறாரு, கரங்களை அவருடைய கரங்கள்னால் நம்முடைய கால்களை அப்படி ஏந்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு அநேக பேர் என்னால இந்த வீட்டுல எனக்கு ஒரு இதே, அதாவது ஒரு உயர்வே இல்லையே, என்னை யாரும் மதிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக நியமிப்பது போல கர்த்தர் உங்களை நியமிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாராலும் தள்ளப்பட்டு நிற்போம், ஒதுக்கப்பட்டு நிற்போம். ஆனா பின் நாட்கள்ல நீங்க தேவனாகிய கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் ஊற்ற ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய, உங்க தலையை நிமிர பண்ணுவார். நிமிர பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற உன் தலையை நிமிர பண்ணி, அப்பமா கிறிஸ்தரா யாரெல்லாம் நம்மளை விட்டு ஒதுக்குறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு நாட்கள்ல நம்ம இடத்துல என்ன செய்வாங்க, பேசுகிறவர்களாய் வருவார்கள். எதுக்கு வருவாங்க அப்படின்னா, ஜெப சப்போர்ட்டுக்காக வருவாங்க. ஹல்லேலூயா.
அன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? முகம் கொணாதபடி அவர்களுக்காக திறப்புல நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தயவு செஞ்சு எனது அருமையான பிள்ளைகளே, நாம அவருடைய சுதந்திரமா மாற்றப்படணும்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சின்ன உவமை பாருங்க. இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோம். அந்த இடத்துக்கு என்ன பண்றோம்? நம்ம விருப்பத்துக்கு ஏற்பதான் நம்ம என்ன செய்வோம்? அதுல வீடு கட்டுவோம். அப்படித்தானே? இப்ப நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம வளர்க்கிறோம். கொஞ்ச காலம் வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்பதான் நம்ம நடத்துறோம் அவங்கள. அதற்கு பிற்பாடுதான் பாருங்க, அவங்க சில காரியங்களை அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? தேவ சமூகத்துல வச்சுட்டு ஆன்சர் பண்றோம். அப்போ அதே போலதான் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், நீ என்னுடைய சுதந்திரமா மாற்றப்படணும் அப்படின்னா முழுமையான சுதந்திரவாளியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதேதான் கர்த்தர் விரும்புகிறார். உனக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அப்ப அதுல என்ன இருக்குது? உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் நீங்க வீடு கட்டுறீங்க. அதே போலதான் கர்த்தர் நம்மளுக்காக என்ன செய்ய விலைக்கிரயம் உள்ள அப்பா அம்மா அவருடைய ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, சிந்திருக்காரு. நம்முடைய பாவங்கள் மன்னிப்படைவதற்காக, நம்மளை உயிர்ப்பிக்கப்படுவதற்காக. அப்ப நம்மள அண்ட சிராசரங்களையும் படைத்த ஜீவன்ல தகப்பன் இந்த பூமியில நம்மளை நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப அவருடைய கைடனுக்குள்ளதான் நம்ம இருக்கணும். அப்படிதான் கர்த்தர் நம்மளை விரும்புவாங்க. அப்பதான் அந்த கைடனுக்குள்ள இருக்கும் போதுதான், அவர் நம்மளை கோஆர்டினேட் பண்ணும் போதுதான், அவர் நம்முடைய வீட்டின் முதுகெலும்பா இருக்கும் போதுதான், அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய நங்கூரமா அவர் செயல்படும் போது மட்டும்தான் நம்ம அவருடைய சுதந்திரவாளியா மாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்க? நம்மளுடைய விருப்பத்துக்கு நீங்க எப்பவுமே சொல்லுங்க, என் விருப்பம் இல்ல சுவாமி, உங்க விருப்பத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல திருமண காரியங்களும் அப்படிதான். சிலர் எல்லாம் இந்த கணவன் தான் வேணும், இந்த மனைவி தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா நிற்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவ சமூகத்துல அவருடைய விருப்பத்துக்கு ஒப்புக்கொடு. என்ன காரியமோ இந்த குரூப் தான் வேணும், இல்லவே இல்ல, கர்த்தர்கிட்ட நீங்க என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கீங்க அதை என்ன செய்யுங்க, அந்த வழி என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல ஊற்றும் போது, உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல முழுமையாக செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு இந்த நாட்கள்ல இதுதான் தேவை, என் பிள்ளைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு போனாதான் ஜெயம் இருக்கும், என் பிள்ளைய இந்த பாதையில கூட்டிட்டு போனாதான் உயிர்ப்பிக்கப்பட முடியும், என் பிள்ளைய இந்த வனாந்திரத்துல கொண்டு போய் தான் என்னுடைய வேலையை செய்ய வைக்க முடியும். அவருக்கு தெரியும். அவர் அந்த வழியை நம்மளை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? நடத்த ஆரம்பித்து விடுவார். இன்னும் ஒரே ஒரு ஆலோசனை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். கர்த்தர் சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஏசப்பா உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்ம சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. உங்க விருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிடுவோம். ஆனா சில நேரத்துல நம்ம என்ன செய்வோம்னா, ஏசப்பா என்ன செய்யுங்க? சிலர் சொல்லுவாங்க, உங்களை போல என்ன உருக்கி எடுங்க, நான் உங்களை போல வனாந்தரத்தை பார்க்கணும். வாயில தவறுதலா நம்ம அறிக்கை பண்ணிக்கிறோம். நீங்க தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணிருவீங்க? அறிக்கை பண்ணிருவீங்க. கரெக்டா கர்த்தர் என்ன செய்வார்? அந்த பாதையில கொண்டு போக ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. என்ன பிழிஞ்சு எடுங்கப்பான்லாம் சிலர் சொல்லுவாங்க. அப்படி பிழிஞ்சு எடுக்கிற பாதையில என்ன செய்வார்னா அவரு அப்படியே நடத்த ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் தாங்க முடியும். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு என்ன வேண்டும்? கண்டிப்பா ஒரு ஜெப சப்போர்ட் தேவை இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க, அப்பா ஏன் என் வாழ்க்கையில இந்த பாடு, ஏன் என் வாழ்க்கையில இந்த சிக்ஷை? அறிக்கை பண்ணது யாரு? நம்மளுடைய வாய். ஹல்லேலூயா. இதுதான் எப்படி எப்தா அதாவது யோசிக்காம பொருத்தனை பண்ணுவாரோ, இதே போலதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நடக்க போற காரியங்களை எதையுமே யோசிக்காதபடி நம்ம அப்பா அம்மாக்கு சில காரியங்கள் மூடத்தனமாக என்ன செஞ்சிடும்? தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணி விடுகிறோம். அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். அதுக்கு பிற்பாடு புலம்பி பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அந்த பாதையை நம்ம கடந்து வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்புறம் எத்தனை பேர் ஜெபிச்சாலும் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வார்த்தையை அறிவிக்க முன்னாடி நான் பண்றது இது ஓகேவா, இது என் தகப்பனுக்கு பிடிக்குமா, இல்ல இது என்ன கடைசி வரைக்கும் இந்த பாதையில என்னால கொண்டு போக முடியுமா, நான் நடத்தப்படுவனா, எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பிற்பாடு நீங்க என்ன செய்யுங்க? நான் உங்க வேலையை செய்யறேன்ப்பா, இத்தனை அதிகாரம் படிக்கிறப்பான்னு சொல்லி என்ன செய்யுங்க? டக்குன்னு உடனே என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. அப்படி இல்லாம நல்லா நிதானிச்சுட்டு வேதம் வாசிக்கிறது அது கண்டிப்பா அவருக்கு பிரியமான ஒன்று. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாயில அறிக்கை பண்ணிக்கிறோம், கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியறது இல்ல. ஹல்லேலூயா.
அதனால இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் என்ன செய்யணும், ரொம்ப கவனமா நம்ம செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். நாம அவருடைய சுதந்திரமா மாற்றப்படணும் அப்படின்னா நம்ம முழு இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்ற வேண்டும். அவருக்கு பரிசுத்தம் உள்ள பிள்ளையா மகனா நம்ம மாற்றப்பட வேண்டும். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளோடு பண்ண உடன்படிக்கை அவர் கரெக்டா செய்வாங்க. ஆனா நாம வழி விலகி போயிருப்போம். அதனால என்ன செய்யுங்கன்னா, எல்லா விதத்திலையும் நான் அவருடைய சுதந்திரவாளிதான், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு எங்க அப்பா தான், அப்படி வைராக்கியம் உள்ள மகனா மகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில வஞ்சிக்கிற வல்லமைகள் நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். அது வீட்டுக்குள்ள இருந்தேதான் கிரியை செய்யும். சிலருடைய வாழ்க்கையில அக்கம் பக்கத்துல இருந்து கிரியை செய்யும், சிலருடைய வாழ்க்கையில ஆபீஸ்ல இருந்து கிரியை செய்யும். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா கத்தர் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன செய்யணும், அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடி, அந்த வஞ்சிக்கிற வல்லமைகளுக்கு நம்முடைய இருதயத்தை திசை திருப்பாதபடி, தேவனாகிய கர்த்தரோடு பண்ண காரியத்துக்காக என்ன செய்யணும், என் கூட எங்க அப்பா இருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லி நல்ல திடமா அவரை இருக்க பிடிச்சு கொள்ளும் போது நாம் அவருடைய சுதந்திரவாளியா மாற்றப்படுகிறோம். நம்ம பாரத்தை அவர்கிட்ட ஊற்றும் போது நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடுகிறது இல்ல, நம்முடைய தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தீங்கன்னா தேவ சமூகத்துல முழு இருதயத்தை ஊற்றுங்க, கண்டிப்பா பலன் பெறுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம் டாடி. இந்த இடத்துக்குள்ள நீங்க எங்களுக்கு தேவையான மன்னாவையும் எங்களுக்கு தேவையான ஆலோசனை நீங்க தந்தரலி இருந்தீங்க இயேசப்பா. இந்த ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற யாவருடைய இருதயங்களும் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற யாவருடைய குடும்பங்களையும் முழுமையாக உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கட்டப்பட்ட அநேகருடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலர் வாயின் கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். சாந்தி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாலகனை குறித்து கலங்காதே. மறுபடி முறைக்கிறார். தேவனுடைய சாயலாக எழுப்பப்பட போகிறார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்பா அந்த இடத்துல முற்றிலும் எங்களை உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் அமேன் தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.